இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரிக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. இது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் இல்லை படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாக்கின் இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இது DRDO அப்படிங்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த வாக்கின் இன்டர்வியூ 2 போஸ்ட்டுக்கானது, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அண்டு ரிசர்ச் அசோசியேட்ஸ். இது பெங்களூரில் இருக்கிற மைக்ரோவேவ் டியூப் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டில் 2 வேக்கன்சி தான் காலியாக இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் வேக்கன்சி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு கீழே இருக்கிறது. பிடெக்கில் நீங்கள் மெட்டீரியல் சயின்ஸ் மெட்ராலஜி படித்து அதே சமயத்தில் கேட் அண்ட் நெட் குவாலிஃபிகேஷன் மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா எம்இ எம்டெக் அதே மெட்டீரியல் சயின்ஸ் மெட்ராலஜியில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பேசிக் சயின்ஸ் அதாவது எம்எஸ்சிலையும் மெட்டீரியல் சயின்ஸ் மெட்ராலஜி இந்த இதில் நெட்டு கேட் எக்ஸாம் எழுதி அதுக்கான குவாலிஃபை மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 இயர்ஸ் மேபி எக்ஸ்டெண்டட் ஃபர்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிசர்ச் அசோசியேட்ஸ். இதில் ஒரே ஒரு போஸ்டிங் தான் காலியாக இருக்குது. பிஹெச்டி படிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்ராலஜி. அதே மாதிரி 3 இயர்ஸ் ரிசர்ச், டீச்சிங், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இது 2 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்டைஃபண்டாக ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு 37,000 அதே மாதிரி ரிசர்ச் அசோசியேட்ஸ்க்கு 67,000 பர் மந்த் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்னும் போது 28 வயசுக்கு மேலே ஆகாமையும், அதாவது ஜேஆர்எஃப் அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு 28 இயர்ஸும், ஆர்ஏக்கு ரிசர்ச் அசோசியேட்ஸ்க்கு 35 வயசும் ஏஜ் லிமிட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு யாராவது இருந்தால் அது எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 5 இயர்ஸும், அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் ஒரு 3 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த இன்டர்வியூ இந்த டெஸ்ட்டோ இன்டர்வியூ ஒரு சேம் டேயில் என்னைக்கு வாக்கின் இன்டர்வியூ அன்னைக்கே நடக்க போகுது. ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு 8th ஜனவரி 2026. எங்கள் 2த்துக்குமே ஒரே சென்டர் தான். அதே மாதிரி ரிசர்ச் அசோசியேட்ஸ்க்கு அடுத்த நாள் 9th ஜனவரி 2026. ஸோ இது எங்கே நடக்க போகுதுன்னா MTRDC ரிசப்ஷன் நியர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நார்த் கேட், ஜலஹல்லி போஸ்ட், பெங்களூர் 560013 அப்படின்ற பின்கோடில் இருக்கிற இந்த அட்ரஸில் தான் நடக்க போகுது. கேண்டிடேட் எல்லாமே ஒரு 10 மணிக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி போய்க்கோங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பயோடேட்டா வச்சுக்கோங்க, ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போயிடுங்க. அது டிகிரி, டிப்ளமோ, இல்லை நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, எம்டெக் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, இல்லை நெட்டு கேட்டுக்கான அந்த குவாலிஃபையிங் இது வச்சுருக்கீங்க, மார்க் ஷீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. முக்கியமாக இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கரண்ட் எம்ப்ளாயிட்டேருந்து என்ஓசியும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த வேலை அப்படிங்கிறது 100% பியூர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் அங்கே பெங்களூர் அட்ரஸில் நீங்கள் 10 o'clock முன்னாடி ரீச் ஆகிடுங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் திரும்பி படித்து பாருங்கள். இங்கே நான் சொல்கிறது இல்லாமல் இன்னொரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். இந்த கீழே கொடுத்துருக்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே போயிடும், அந்த பேஜுக்கு போய்டும், அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கு போய்டும். அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.